தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். இந்த அன்புக்கு கைமாறாக அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த அன்பு அவருக்கானது அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளிடத்திலே நாம் காட்டுகிற அன்புதான் கடவுளிடத்தில் நாம் காட்டுகிற அன்பாக இருக்கிறது என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் உண்மையான அன்பு மிக்கவர்களாக வாழ வேண்டும் என்ற அழைப்பை இந்த இறைவார்த்தை நமக்கு விடுக்கிறது. நம்முடைய உறவுகளை சிந்தித்து பார்த்து மேலோட்டமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட்டுவிட்டு உண்மையான அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உறவுகளிலே தழைத்தோங்க தேவையான அருளையும் ஆற்றலை ஞானத்தை நிறைவன் தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே அன்றாடுவோம். நம் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காக, நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக, பங்கின் தேவைகளுக்காக, இந்த நாட்டின் உலகத்தின் தேவைகளுக்காக தொடர்ந்து திருப்பலியில பக்தியோடு ஜெபிப்போம். மரித்த அனைத்து ஆன்மாக்களை பாற்றுக்காக, குறிப்பாக யாரும் இல்லாத ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்கிற நிலையில இருக்கிற ஆன்மாக்களை பாற்றுக்காகவும் அன்றாடும். தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவாவும் கிறிஸ்துவின் மாட்சிப்படுத்துதலாலும் தூயாவியாரின் மொழிவித்தலாலும் நிலை வாழ்வின் கதவைகளுக்கு திறந்து விட்டீர். இத்தகைய பெருங்குடையில் பங்கேற்பதால் நாங்கள் இறை பற்றி முன்னேறவும் நம்பிக்கை வளரும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்குள் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கேவும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசரிடம் எடுத்து கூறினார். பெலிக்ஸ் கைதியாக விட்டுச் சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கிறார். நான் எருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன்னின்று தம்மிலே சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கம் அல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கு வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தவில்லை. அவர்கள் அவருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நான் குழம்பி போய், நீர் எருசலேமுக்கு வருகிறீரா? அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என்று கேட்டேன். பவுல், பேரரசரே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேற்று நடக்கும் வலிமை மிக்கோரே, ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறை திருவாக்கியங்கள் 15 முதல் 19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உங்களிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்த போது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்துக் கொடுப்பாய்.
வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கு இனிய சகோதர சகோதரிகளே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? இயேசு பேதுருவை பார்த்து 3 முறை கேட்ட கேள்வி. ஏற்கனவே 3 முறை பேதுரு இயேசுவை மறுதலித்திருக்கிறார் என்ற ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அதனால் மனம் நொந்து போயிருக்கிற ஒரு நிலையில இருக்கிற பேதுரு, பெரிய தவறு ஒன்றை இழைத்து விட்டோமே என்று சொல்லி தன்னையே குற்றப்படுத்திக் கொண்டு மனம் நொறுங்குண்டவராயிருக்கிற ஒரு நிலையிலே அவரை சோதிக்க, அவருடைய அன்பை உறுதிப்படுத்திக் கொள்ள இயேசு அவரை பார்த்து, அதே போல 3 முறை என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசு நம் மீது, கடவுள் நம் மீது அன்பு காட்டுகிறார். அந்த அன்பு காட்டுவதன் காரணத்தினால்தான் நம் மீது பரிவு, நம் மீது இரக்கம், நம் மீது கருணை, நம்மை மன்னிப்பது எல்லாமே. ஏன் கடவுள் நம் மீது அல்லது இயேசு நம் மீது அன்பு காட்ட வேண்டும்? நாம் ஏதாவது அவருக்கு செய்திருக்கிறோமா? அதற்கு கைமாறாக தான் நமக்கான அந்த அன்பு கிடைக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அந்த கடவுளுடைய அன்பு என்று சொல்கிற பொழுது அது எதுவும் எதிர்பாராத அன்பு, நிபந்தனை இல்லாத அன்பு, கைமாறு அல்லது பிரதிபலன் எதிர்பார்க்காத ஒரு அன்பு என்று அந்த அன்பை நாம் கடவுளுடைய அன்பை சொல்கிறோம். ஆகவேதான் இறை அன்பு என்பது, கடவுள் அன்பு என்பது உண்மையானது, எல்லாவற்றையும் கடந்தது. நம் பல பேருடைய அனுபவம் அதற்கு பல நேரங்களில் எதிர்மாறானதாக தான் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நம்மிடம் காட்டப்படுகிற அன்பு அல்லது நாம் காட்டுகிற அன்பு பிறர் மீது அல்லது பிறர் நம் மீது காட்டுகிற அன்பு பல நேரங்களிலே சுயநலம் மிக்கதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதாவது அவருடைய உள்ளத்தை ஊடுருவி ஆராய்ந்து தெளிவாக பார்த்தால்தான் அந்த அன்பினுடைய உள்நோக்கம் நமக்கு புரியும். அந்த அன்பினுடைய உள்நோக்கம் புரியும். பல பேர் காட்டுகிற அன்பு ஆகவே சுயநலம் மிக்கது. அந்த அன்பு ரொம்ப நாள் நீடிக்காது, அது நிலையாக நிச்சயமாக இருக்காது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே அனுபவங்களிலே நாம் உணர்கிறோம். இயேசு கடவுள் தம்முடைய அன்புக்கு கைமாறாக எதை கேட்கிறார்? நம்மிடம் பொன்னையோ பொருளையோ சொத்தையோ எதையுமே அவர் கேட்பது கிடையாது. அது நமக்கு தெரியும். அவர் நம்மிடம் கேட்பது நாமும் அவரை அன்பு செய்ய வேண்டும் என்று தான். இன்றைக்கு பேதுருவை பார்த்து அவர் கேட்ட கேள்விதான், நீ என் அன்பு செய்கிறாய் என்று. அதாவது அவரை அன்பு செய்ய வேண்டும். அதிலும் கூட சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவரை அல்ல, கடவுளை அல்ல, அவருடைய சாயலை ஒத்திருக்கிற மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று தான் நீ கடவுள் விரும்புகிறார். கடவுள் நம்மை அபரிவிதமாக அன்பு செய்கிறார். அதன் காரணத்தினால் நமக்கு பல்வேறு கொடைகளை, வரங்களை, ஆசீர்வாதங்களை கொள்கிறார். நம் மீது பரிவோடு இருக்கிறார், கருணையோடு இருக்கிறார், நம்மை மன்னிக்கிறான் பார்க்கிறோம். அதற்கு கைமாறு என்ன? என்னை அன்பு செய்ய சொல்றார். ஆனா என்னை அன்பு செய்யும் கடவுள் சொல்லும் பொழுது அவரை அல்ல, அவரை போல இருக்கிற, அவருடைய சாயலில் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் அநீதியில் கஷ்டப்படுகிறார்களோ, யாரெல்லாம் வறுமையில் வாடுகிறார்களோ, யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சகோதரர்களை அன்பு செய்வது தான் கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கும். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற நாம் அனைவரும், மனிதர்கள் அனைவரும், இயற்கை அனைத்துமே சேர்ந்து நன்றாக மகிழ்ச்சியாக சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் கடவுள் விரும்புகிற ஒன்று. அதில் அவருடைய சுயநலம் எதுவுமே கிடையாது. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கடவுள் விரும்புகிறார். ஆனால் இந்த அன்பு நாம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. கடவுளை நாம் நிச்சயமாக கட்டாயமாக அன்பு செய்ய வேண்டும் என்ற நம்மை நிர்பந்திப்பது கிடையவே கிடையாது. ஆகவே தான் அது நிபந்தனையற்ற அன்பு என்று சொல்கிறோம். அவர் நிர்பந்திப்பது கிடையாது. இன்று பேதுருவிடத்திலே 3 முறை நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று சொல்லி கேட்டு, அன்பு செய் என்று சொல்லவில்லை, மாறாக அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார். அது கடவுள் நமக்கு தருகிற ஒரு சுதந்திரம். அவரை அன்பு செய்வது, அவரை அன்பு செய்யாதது நம் கைகளில் இருக்கிறது. அதை தீர்மானிக்க வேண்டியது நாம் தான்.
அவரை அன்பு செய்கிறோமா அல்லது அவருடைய அன்புக்கு எதிராக போகிறோமா என்பதை நாம் இன்றைக்கு நாம் முடிவெடுக்க இறைவன் நமக்கு அழைப்பு தருகிறார் அல்லது ஒரு வாய்ப்பு தருகிறார். நம்முடைய வாழ்க்கை, நாம் சென்று கொண்டிருக்கிற பாதை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாம் கடவுளுடைய அன்புக்கு ஒத்ததாக இருக்கிறதா அல்லது அதற்கு எதிராக இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவும் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். நான் கடவுளை அன்பு செய்கிற ஒரு நபராக இருந்தது ஆகவே என்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்யக்கூடிய சுயநலமற்ற ஒரு அன்பை காட்டக்கூடிய நிலையிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கேற்றபடி என்னுடைய முடிவும் என்னுடைய வாழ்க்கையும் அமையும். அல்லது அது நான் இதற்கெல்லாம் எதிர்மாறாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் சுயநலமிக்க தன்னலமிக்க வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கை, அது சம்பந்தமான அன்புதான் என்னுடைய அன்பு, என்னுடைய நலனை மட்டும்தான் நான் கருத்திலே கொண்டு அன்பை கொடுக்கிறேன், அன்பை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக நிறைவான வாழ்க்கையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை நிலையான வாழ்க்கை, நிலையான அந்த வாழ்க்கையை நோக்கி பயணப்படுவதும் கிடையாது. ஆகவே முடிவெடுக்க வேண்டியது, தீர்மானிக்க வேண்டியது நாம் தான். எந்த அன்பு எனக்கு முக்கியம் என்று சொல்லி சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கிரள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஏற்புடையோராகுமாறு தூயாவியாரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆவியை குழந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பெருகரினார், மரியின் ஊழியர் சபை புனிதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோம். இறைவா, உம் மறைநிகழ்வுகளால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஊட்டம் பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து எங்களுக்கு அளிக்கும் ஆற்றலால் நாங்கள் நிலை வாழ்வை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல் அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.